என்ன தம்பி பண்ற? நான் ஒரு சீட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, சூப்பர். சரிண்ணா, நீங்க சீட் எத்தனை பண்றீங்க? டிவிக்கு யோசனை நீங்க ஒரு சீட் புதுசா பண்ணலாமே. சரி, ஓகே. தம்பி வந்து ஒரு பயங்கரமான கேள்வி கேட்டிருக்காப்ல. டிவி கேக்கு வந்து ஒரு நல்ல வெப்சைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. சரி, பண்ணலாம். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி, அதுக்கு முன்னாடி முதல்ல இருக்கிற வெப்சைட் பார்க்கலாமா? என்ன வெப்சைட் பேர் வந்து என்னது? டிவிகே ஆஃபிஷியல் வெப்சைட். ஓ, நீ டிவிகே ஃபேன் தானே? ஆமாண்ணா. அப்ப வெப்சைட் நேம் கேட்டாலே தெரியலங்கிறனோ அதை உடனே போட்டு பாத்துருக்க வேண்டாம் நேரத்துக்கு. பாத்துருக்கேன். ஓகே, எப்படியோ ஓப்பன் ஆயிடுச்சு. சரி, டிவிக்கு விஜய்.com ஐடி விங்கு எல்லாம் வருது. சரி, அநேகமா இதுவா தான் இருக்கணும். டிவிக்கு விஜய்.com தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்னடா படம் எல்லாம் காமிக்கிறாங்க. எடுத்தோடனே யானை அடே சாமி பயங்கரமா இருக்கு. 2026 செலக்ஷன் கேண்டஸ் விக்ட்ரிஷ் ஃபார் விக்டரி. பரவாயில்ல, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாயினஸ் எல்லாம் இருக்கு. ஜாயினஸ் கிளிக் பண்ண என்ன ஆகுது? இந்த ஆரம்பத்துல டெலகிராம் பட்டன் விட்டாங்களே, அந்த இதுக்கு வந்து போயிருது. சரி, ஓகே. அப்படியே வந்தா தமிழ் இருக்கு. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வருமா? வெறும் வீடியோவா ஓவர் போட்டு வச்சிருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா லீடர்ஷிப், ஓகே, அவர் ஜர்னி 1992 இந்த டைம்ல எதுக்குது? ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே, தளபதி வந்து ஸ்டார்ட் பண்ணாருல்ல, அவருடைய ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல்லா வெல்ஃபேர் அசோசியேஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாருல, அது ஃபுல் டைம்ல இப்போ 2025 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஓகே, சூப்பர். ஒரு ஜேர்னியை பத்தி பேசியிருக்காங்க. அப்புறம் ஸ்டிக் ஸ்ட்ரக்சர், ஓகே, அதெல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட், அப்டேட்ஸ், ஈவெண்ட்ஸ், சோஷியல் மீடியாவோட பிளகின்ஸ், ஓகே, இதெல்லாம் இருக்கு. பரவாயில்ல, எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பண்ணிருக்காங்க. அப்புறம் என்ன சார் இது 2025? நீங்க 2025 இருக்கிறீங்க, 2026 வந்து நீங்க ஆட்சியை பிடிச்சி சிஎம்மா உட்காந்துட்டீங்க. இன்னும் வந்து 2025 போட்டு வச்சிருக்கீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அது ஒண்ணும் இல்ல, இது வந்து என்னன்னா காப்பிரைட் ரிசர்வ். இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து இயரை மாத்திட்டு இருக்க முடியாது இல்ல. அதுக்கு என்ன செய்யணும்னா டைனமிக்கா போடணும். இந்த லோட் ப்ரோக்ராம்ல அது என்ன வருஷம் என்ன இயர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு போடணும். அதுக்கு சோம்பேத்தனை பத்தி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் 2025 டைப் பண்ணி வச்சிருவாங்க. அது என்னன்னா வருஷம் திரும்ப போய் கோட மாத்திர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்ல. எப்பா டெவலப்பருங்களா, யார் சாமி நீ பண்ணது? என்னடா பேட்டி எடுக்கிற? நிப்பாட்ற கேமராவை, நிப்பாட்ற கேமரா. என்னடா யார் இது பண்ணது? டெவலப்டு போய் மின்ஸ்கின்னு. மின்ஸ்கியா? யார் அது? மின்ஸ்கைன்னு வச்சுக்குவோம். இவன் யாரு? ஓன் பண்ணி பார்த்தா வி டெவலப் டிசைன் டிப்ளாய் அப்ளிகேஷன். ஓகே, இவன் வெப்சைட் மட்டும் பயங்கரமா பண்ணி வச்சிருக்கான். சிஆர்எம்ஸ் இதெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிளாக் அண்ட் ஒயிட்ல செம்மையா இருக்கு. ஆனா ஃபவுண்டரை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வர மாட்டேங்குது. சரி, நம்ம என்ன பண்ணுவோம்? மின்ஸ்கி டைரக்டா கூகுள் சர்ச் பண்ணி பார்ப்போமா? டைரக்டா இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணி மின்ஸ்கை அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம். அவன் வெப்சைட் மட்டும்தான் வருது. சரி, .in போட்டு பார்ப்போமா? என்ன வெப்சைட்? ஓகே, ஓகே, கம்பெனின்னு மட்டும்தான் வருதே ஒழிய அவங்கள பத்தி பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் வந்து வரல. கிளிக் பண்ணி பார்க்கலாம். நான் மோஸ்ட்லி லிங்க்டின்ல அந்த கம்பெனி பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா வியூ ஆல் 10 எம்ப்ளாயிஸ் தான். என்னடா 2753 ஃபாலோவர்ஸ். ரொம்ப ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி கூட தெரியல எனக்கு. இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் நாங்களாம் இல்லையா டெவலப்பர்ஸ் அண்ணனுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு? ஆனா ஏன் போய் வெளியே ஒரு ஆளை போய் பிடிச்சிக்கிட்டா ஒழுங்காவும் பண்ண மாட்டேங்கிறான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இது என்னடா இது? இந்த பக்கம் ஒரு சோசியல் மீடியா ஐகான்ஸ் இருக்கு, அதே திரும்ப ரைட் சைடு டூப்ளிகேட் பண்ணி வச்சிருக்காங்க. இங்க பாரு, இங்கே இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த பக்கமும் அதே மாதிரி ட்விட்டர் இப்படி இருக்குதுன்னு பார்க்க மாட்டான். தெரியலையே எனக்கு தெரிஞ்சு. இது வந்து நீ யோசிச்சு பாரு. இப்போ விஜய் எல்லாம் எடுத்துட்டுனா அவர் வந்து மனுஷன் வந்து எலெக்ஷன் வேலை, எத்தனை டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் இவ்வளவு வேலை இருக்குது. அப்ப வரும்போது அவர் 2025 அவர் காமிச்சிருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவார்? ஓபன் பண்ணி ஓகே 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 சரிப்பா, ஓகே 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 நல்லா இருக்குப்பா அப்படின்னு தான் பாப்பாரு. ஒரு மனுஷன் எவ்வளவு ஏன் எல்லாத்தையும் அவரேதான். எத்தனை சிக்கல் வந்தாலும் பிரிச்சு மேஞ்சிரியடா. எப்படி உன்னால மட்டும் இந்த மாதிரிலாம் முடியுது? என்னமோ போட. இந்த வெப்சைட் வேலை ஒருத்தர் கொடுத்துருப்பாங்கல்ல, அவனை நம்பி எதுக்கு கொடுக்குறாங்க? அவன் வந்து எக்ஸ்பர்ட், சரி ஓகே நல்லா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு தெரியாதா ஒரு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பண்ணிட்டு இருக்கு, நம்ம தமிழ்நாடு பார்ட்டிக்கு வந்து பண்றோம், கிட்டத்தட்ட சிஎம் பொட்டன்ஷியல் கேண்டிடேட்க்கு வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பா இருந்து பண்ணணும்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க தான் எடுத்துக்கணும். இல்லாட்டி இதுக்குன்னு கண்டிப்பா ஒரு டேரக்டா பண்ண ஒரு ஆள் கூட தான் பார்த்திருப்பாரு. அவங்க வந்து ஒழுங்கா பண்ணிருக்கணும்ல. கரெக்டா இல்லையா? நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. பார்த்து அவங்க இது ரெடி பண்ணணும். ஆமா, அவங்க தான் வந்து இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணணும். அதே மாதிரி இந்த ஜாயின் டிவிக்கு எல்லாம் கொடுத்துட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட் ஓப்பன் ஆகுது. எதுக்கு இந்த பாட்டு போட்டா என்கிட்ட கூட தட்ட முடியல. எதுக்குமே போட்டுதான் என்கிட்ட அடிச்சா வர மாட்டேங்குது. எதுக்கு இது? தேவையில்லாத வேலை. அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பேசியஸ் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சரி பண்ணலாம். ஏன்னா இந்த வெப்சைட் ரிலீஸ் ஆனோடனே நானே ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணேன். அப்போ வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ண முடியல. மெம்பர்ஸ் ஜாயினிங் மாதிரி வந்து எந்த ஆப்ஷன் வந்து இல்லை இதுல. ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் வந்து பண்ணலாம். அது எனக்கு டவுட்டா இருக்கு. இதுவே ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு எலெக்ஷன்ல மேபி
இந்த வெப்சைட்டை கூட தப்பா இருக்கலாம்ல. நம்ம வேற என்ன காத்துது கூகுள்னு பார்க்கலாமா? இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். டிவிக்கேன்னு போட்டா டிவிக்கு ஐடிவிங்னு காமிக்குது. சரி, டிவிக்கு ஐடிவிங் இருக்குது, இது என்ன ஓபன் பண்ணி பார்ப்போமா? எங்களை பற்றி தமிழ்லயே போட்டு வச்சிருக்காங்க. தன்னார்வலர் ஆகுங்கள், ஓகே, வாலண்டியர் ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் இணைப்பு மஞ்சள். ஏய் ஓகே, எனக்கு புரியுது. ஐடி விங்குன்னு சொல்றீங்க, அவங்க நம்ம ஒரு மாடர்னா இருக்க வேண்டாமா? தளபதியே வந்து கோட் ஷூட் எல்லாம் போட்டு எவ்வளவு அப்கிரேட் ஆயிருக்காரு. அவர் நினைச்ச வெயிட் செட் எல்லாம் போட்டு வருதுன்னா கொஞ்சம் அப்கிரேட் ஆகுறாருல்ல. நம்ம பார்க்கும்போது ஓகே, நம்ம நாடும் அடுத்த நம்ம ஸ்டேட் அடுத்த லெவலுக்கு போகுதான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இங்க பாரு, மஞ்சள் தண்ணியில வந்து போட்டோ வச்ச மாதிரி ஆமாவா இல்லையா? அந்த மஞ்சள் கலர் மூஞ்சி ஃபுல்லா அந்த சிவகாசி படம் தானே, அந்த தலைவன் பூசிட்டு போட்டோ வருவார்ல, அந்த மாதிரி வந்து வச்சிருக்கிறானு. என்ன காம்பினேஷன் இது? சரி, கலர் காம்பினேஷன் நல்லதான், இது சூப்பரா பண்ணலாம். ஆனா ஒழுங்கா பண்ணல அவங்க. அதே மாதிரி டேபோட கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ப்ரொஃபஷனலா இல்ல. ஆக்சுவலி எனக்கு இதை பார்த்தேன் அப்படின்னா, இந்த நாங்க சொல்லி கொடுக்கும் போது பண்ணிருக்க தெரியுமா, உனக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது பண்ணல, அந்த மாதிரி இருக்குது. இது கரெக்ட் ஆமாவா இல்லையா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸா அது பண்ண மாதிரி இல்ல. அதுதான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமா இருக்கு. என்னடா அது ஹை டிவிங்னு போட்டுட்டு ஃபெலிக்ஸ் நிர்மல்ராஜன் எவனா போட்டு பிளகின் வச்சிருக்கான். அப்ப இதுவும் அபிஷியல் கிடையாதா? அப்ப இதுதான் ஒரிஜினல். அதான் எனக்கு தெரியலையே எல்லாம். ஓகே, ஆனா ஒண்ணுடா இவன் கூட போடுற காப்பி ரிட்டர்ன் 2026 தானே போட்டிருக்கான். This website is maintained by TVK members to showcase welfare activities and initiative, but this is not an official website of தமிழக வெற்றி கழகம். பரவாயில்ல, ஏதோ இதை பண்ண அந்த பையன் பேர் என்ன, ஃபெலிக்ஸ் நிர்மல்ராஜ், அந்த தம்பி வந்து இது பண்ணிருக்காப்ல, பண்ணி ஏதோ கீழே டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டாப்ல, அது வகையில சந்தோஷம் தான். ஆனா tvkitv.com இது டொமைன் நம்ம கட்சி ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த tvk.com டொமைன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வாங்கி வச்சிடணும். tvk.com, tvk.in, tvk.org, இந்த மாதிரி இருக்கிற tvk.co.in இந்த மாதிரி மெயின் டொமைன்ஸ் எல்லாம் வாங்கிடணும். அதே சமயம் டிவிகே இந்த மாதிரி ஐடி விங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம், கண்டிப்பா ஐடி விங் இருக்குல்ல, அப்ப இந்த டொமைன்ஸ் எல்லாம் வாங்கிடணும். நிறைய போறான்டா. இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டு எடுத்துக்கோங்க, வெளிநாட்டுல இப்ப tvk itving.fund ஒரு டொமைன் இருக்கு. இதை வந்து இவங்க வந்து வாங்கல, இல்ல tvk மெயின் டொமைனை கூட வாங்கலன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளிநாட்டுல இருக்கிற என்ன பண்ணுவாங்கன்னா, அது டாட் ஃபண்டு இல்ல டாட் சம்திங் மூவிஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸ்டென்ஷனை போட்டு, நாங்க வந்து இந்த பார்ட்டியோட அபிஷியல் ஆளுங்க, நீங்க இதுல வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுல உங்களுக்கு தேவையானதை பண்ணிட்டு வரோம்னு சொல்லி இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். இந்த வெப்சைட் எல்லாம் காமிச்சு அவனுங்களே அவங்க தேவையான கண்டென்ட் எல்லாம் போட்டு நம்ம விஜயோட பேரை வச்சுட்டு அவங்க வந்து ஏமாத்துவாங்க, ஸ்கேம் பண்ணுவாங்க. நிறைய ஸ்கேம்ஸ் எல்லாம் வந்து இதுல வந்து நடக்கும். சரி சார், அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அதனால இதெல்லாம் மானிட்டர் வந்து பண்ணணும். அப்படின்னு இந்த டொமைன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். ஆக்சுவலி இந்த டொமைனே வந்து தம்பி வாங்கிட்டாப்புல, ஆனா உனக்கு லக்குடா tvk itving.com இந்த டொமைன் தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா வந்து வாகின் பண்ணுவாங்க, நல்ல அமௌண்டா தேரும். சரியா? அது ஒரு வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. சரி, அப்புறம் பார்ப்போம். தமிழக வெற்றி கழகம் அபிஷியல்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, ஒருவேளை இதுதான் அபிஷியல் வெப்சைட்டா இருக்குமோ? தமிழக வெற்றி கழகம் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நிறைய இருக்கு, நியூஸ், மீடியா, லைவ் அனௌன்ஸ்மெண்ட், கேம்பெயின், ஜாயின் மெம்பர்ஷிப். ஒருவேளை இது அபிஷியல் வெப்சைட்டா இருக்குமோ? இது கூட இருந்தா இருக்கும். இதுல ஒருவேளை கொஞ்சம் நல்லா இருக்கு, கண்டென்ட் எல்லாம் கூட கொஞ்சம் பிளேஸ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. tvk 3 விசில் அடிச்சிருக்காரு தலைவர் பத்தியில. May 5 லாஸ்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து May 5 9:20 முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் வரல. நியூஸ் அப்டேட்ஸ், லைவ் அப்டேட்ஸ், கேம்பெயின் அப்டேட்ஸ். என்னடா கேலரியில நோ அப்டேட்ஸ் போட்டு வச்சிருக்காங்க, வேற எதுவுமே இல்லையா? என்ன இதே ஒண்ணு போட்டிருக்கலாம், எதுவுமே போடாம வச்சிருக்காங்க. சரி, கீழே வருவோம். இன்னும் கீழே வந்து ஃபுட்டர், இதுலலாம் கொஞ்சம் காப்பிரைட் இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா இருக்கு பாரு, ஆல்ரெடி ரிசர்வ்டு. அப்ப மேபி அபிஷியல் பப்ளிக் பிளாட்ஃபார்ம்னு போட்டிருக்காங்க. அப்போ தமிழக வெற்றி கழகம் இஸ் கமிட்டட் டு பப்ளிக் பார்ட்டிசிபேஷன். ஓகே, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து அபிஷியலான பிளாட்ஃபார்மா இருக்கும் நான் நினைக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் அந்த ஃபுல் நேமை வந்து வச்சிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபார்ம் டொமைன்ஸ் தாண்டி இது வந்து வச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு நல்ல ஐடியா, நமக்கு அந்த சமயம் தோணாம போச்சு. நாமளும் இந்த tvk டொமைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கலாம். ஓகே, இதுல மெம்பர்ஷிப் எல்லாம் இருக்கு. ஜாயின் மெம்பர்ஷிப் கிளிக் பண்ணலாமா? சரி, லொகேஷன் அப்டேட் கேக்குது, கொடுத்துட்டோம் அப்படின்னா மெம்பர்ஸ் போர்ட்டல் சப்போர்ட் த்ரூ டொனேஷன். ஓகே, ஒரு ஃபார்ம் வந்து இருக்கு, இந்த ஃபார்ம் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா மெம்பர் ஆயிடலாம் போல இருக்கு. அப்புறம் டொனேஷன் தான் இருக்கு, சப்போர்ட் த்ரூ டொனேஷன் கிளிக் பண்ண எங்க போகுது? பார்ட்டி டொனேஷன். பேமெண்ட் சைட் ஒர்க் ஆகல. மக்களே, இது அபிஷியல் வெப்சைட்டா இருந்தா உடனே பார்த்து சரி பண்ணிருங்க, இல்லைன்னா உங்களுக்கு டொனேஷன் வராது. ஆமா, ஆன்லைன்ல அப்படியே யார் டொனேஷன் பண்ண போறோம்? சரி, பண்ணாலும் பண்ணலாம், ஏதாவது எதுக்கும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகல. tvk MLA 2026 இருக்குது, இதை கிளிக் பண்ணி பார்க்கலாமா? டோட்டலா 108 MLA எலெக்ஷன் இயர் 2026 தான் டீடைல்ஸ், வின்னர் லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, எத்தனை ஓட்டுல ஜெயிச்சாங்கன்னு கூட போட்டு வச்சிருக்காங்கடா. மார்ஜின்
மார்ஜின், டோட்டல் ஓட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க பாரு. சூப்பர். கான்டாக்ட் ஃபார்ம், இமெயில் ஓடிபி, பின்கோடு. இமெயிலுக்கு எதுங்க ஓடிபி? சரி ஓகே. வாட்ஸ்அப் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். எதுக்கு இவ்வளவு காலம்? தேவையே கிடையாது. என்ன இந்த பண்ண டெவலப்பர் யாரு? தமிழக வெற்றி கழகம் எந்த நாட்டுல இருக்குது சொல்லு. சரி ஓகே, ஒரு கான்டாக்ட் பண்றவங்க வெளிநாட்டுல இருந்து கூட பண்ணுவாங்க அப்படின்னு கூட வேற கண்ட்ரியை வந்து போட்டு வச்சிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்னென்னமோ போட்டு தேவையே கிடையாது. பேரு, இமெயில் ஐடி, போன் நம்பர்லாம் கூட டைரக்டா வாட்ஸ்அப் நம்பர். ஏன்னா இன்னைக்கு வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்துக்கிட்டே இருக்கு. கரெக்டா? அட்ரஸ் தேவையே இல்ல. அவன் தாலுகா டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் நீங்க போட்டு வச்சிருந்தீங்கன்னா இது இதுக்கு தேவையே கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுல கூடிய கட்சி அப்படிங்கும் போது சப்போஸ் வெளியில இருந்து பண்றவனா இருந்தாலுமே அவன் இந்த இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ண அவசியம் கிடையாது. லெட்டர் டிஸ்கிரைப் பண்ண போறோம், கான்டாக்ட் பண்ணும்போது அப்ப நம்ம அவங்க கிட்ட கேட்டு வாங்கிக்கலாமே. ஒரு இதாவே இல்ல. ரொம்ப போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. லிங்க்ஸ் வேறையா. எதுக்கு உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ண போறானுங்க? எவிடன்ஸ் ஃபைல்ஸ். ஒருவேளை கம்ப்ளைண்ட்டுக்காக வச்சிருக்காங்களோ? இல்லையே, பப்ளிக் கனெக்ட் ஃபார்ம் தானே இது. கம்ப்ளைண்ட் ஃபார்மா இது? கான்டாக்ட் அண்ட் வாட்ஸ்அப்னு இருக்கு. அதை கிளிக் பண்ணா ஓஹோ வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகுது ரோய். சரி ஓகே, வாட்ஸ்அப்ல ஏதோ கான்டாக்ட் பண்ணலான்னு இருக்குது. அப்புறமே வேணா போன் மெசேஜ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் அவார்ட்ஸ், அந்த அவார்டு கொடுத்தாருல்ல, அதெல்லாம் போட்டிருப்பாங்க போல. இதுல ஃபாஸ்ட் செக் நான் மெம்பர்ஸ் லாகின். அது என்ன நான் மெம்பர்ஸ் லாகின்? டேய், இது நான் மெம்பர்ஸ் லாகின் பரவாயில்ல. இது என்ன அட்மின் லாகின்? டிவிகே ஹச்கியூ லாகின். ஹச்கியூனா ஹெட் குவார்டர்ஸா? அப்படிதானே. டிஸ்ட்ரிக்ட் லாகின். எதுக்கு இத்தனை லாகின்? சரி அட்மின் லாகின் இருந்தாலுமே ஏன்னா பப்ளிக்கா அட்மின் லாகின் லிங்க் இருந்தான்னு கொடுப்பானா? கொடுத்து வச்சிருக்கான் பாரு. ஹெட் குவார்டர்லாம் ஹச்கியூ லாகின், இது ஹெட் குவார்டர்ஸ் லாகினா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான ஆளுங்க ஏதாச்சும் லாகின் பண்றதா இருக்கும். சரி ஓகே, இந்த ஆப்ஷன் கூட ஏதோ ஒன்று ஓகே. டிஸ்ட்ரிக்ட் லாகின் என்னவா இருக்கும்? டிஸ்ட்ரிக்டா போய் ஓ, அவங்க ஓபன் பண்ணி இந்த வெப்சைட்ல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களே அப்டேட் பண்ண போல இருக்கு. மேபி இருக்கலாம். லாகின் as நான் மெம்பர்னா சரி, நானே வந்து நான் மெம்பர் லாகின் பண்ண போறேன். அப்ப எனக்கு எதுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு? ஒரு டம்மியான ஒரு யூசர் ஐடி ஜென்ரேட் கெஸ்ட் யூசர் லாகின் தான் எனக்கு வந்து வரணும். அப்புறம் எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை? ஓகே, எனக்கு ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஆக்சுவலி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது கம்பேர் பண்ணும்போது வந்து அது அவ்வளவு மோசமா இல்லைனாலும் இது மோசமா தான் இருக்கு. சரி ஓகே, ஒன்னு இது பண்ண வேண்டாம். சரி இருந்தாலும் வந்து வேற என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாமா? யூடியூப் சேனலோட அபிஷியல் யூடியூப் சேனல் இருக்கு. இது வெரிஃபைன்னு காமிக்குது. மேபி இதுல போனோம்னா அந்த வெப்சைட் லிங்க்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பாரு tvk.family இருக்கு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு இதுதான் அபிஷியல் வெப்சைட்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன அது? அதை கிளிக் பண்ணா மறுபடியும் அந்த ஜாயின் இதுதான் வருது. தளபதி விஜய் அல்லது ஐடி டீம் அவர்களை தயவு செய்து சொல்கிறேன், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அபிஷியல் வெப்சைட் என்ன அப்படிங்கறத வந்து அபிஷியலான இந்த இடத்துல வந்து கொடுங்க. இப்ப நான் ஓப்பன் பண்ண பாத்தீங்களா, இதை சர்ச்லயே பாருங்க. tvkvijay.com இருக்கு, அப்புறம் tvkitwing.com இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா டிஸ்கிளைமர்ல வேற எவனோ ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கிறான். அது ஃபாலோவர்ஸ்க்கு கெயின் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் தமிழக வெற்றி கழகம்னு ஒண்ணு வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய tvk.world ஒண்ணு இருக்கு, tvk.family அதை இப்ப நம்ம பார்த்து இருக்கோம். இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ் இருக்கனால எது அபிஷியல் வெப்சைட் அப்படிங்கிற தெளிவே வந்து நமக்கு இருக்க மாட்டேங்குது. கரெக்டா? ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. சரி, இவ்வளோ இதையும் தாண்டி நம்ம சரி பண்ணுவோம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உனக்கு ஒரு டாஸ்க் தரேன். முதல்ல அபிஷியல் வெப்சைட் என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லு. அதுக்கப்புறமேட்டு அதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம்னு அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். சரியா? ஓகே ஓகே, நீ கண்டுபிடிச்சு சொல்ற, நான் பார்ப்போம். முடிஞ்ச அந்த மின்ஸ்கி யாருன்னு கண்டுபிடி. இந்த வெப்சைட் டெவலப் பண்ணவன் ஒருவேளை அவனான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி. ஆனா மக்களே ஒரு அவேர்னஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடக்கும். நான் பிராக்டிகலா நான் பார்த்திருக்கேன். அதாவது ரியலா அந்த ஆர்கனைசேஷன் இருக்கும்டா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சதுரங்க வேட்டை படம் இருக்குல்ல, அந்த நகைக்கடை ஸ்கேம் பண்ணுவான்ல, நிஜமாவே அந்த நகைக்கடை இருக்கும். ஆனா அவன் என்னமோ ஆஃபர் கொடுக்குற மாதிரி இவன் போய் அடிச்சு போட்டு அந்த டைம் யூஸ் பண்ணி இருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த பிராண்ட் நேமை யூஸ் பண்ணி வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா மெயினா ஐடி விங் வந்து நம்மளோட டொமைன் ரிலேட்டட் நேம்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற டொமைன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து அந்த வெப்சைட் மேல பிளாக் லிஸ்ட்ல கொடுத்து பிளாக் பண்ணணும். அது இல்லாமல் இப்போ அவங்க தானே ஆட்சியில் இருக்காங்க. கூகுள் கிட்டயும் அந்த டிஎன்எஸ் ரிசால்விங் நெட்வொர்க்கிங் டீம் வந்து இருப்பாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போய் சொன்னோம் அப்படின்னா சர்ச் இன்ஜின்ல இருந்து எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து ரிஸ்ட்ரிக்ட் வந்து பண்ண முடியும். அந்த மாதிரி வச்சு செக்யூர் பண்ணணும். இல்லைன்னா தடி எடுத்துலாம் தண்டல்காரங்கிற மாதிரி அவன் தெரு வந்து ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா போட்டு பண்ண. எனக்கு தெரிஞ்சு ஆதவர்ஜுன் அவர் பார்த்தாருன்னா டெஃபினட்டா உடனே ஆக்ஷன் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, விசில் அடிக்கிறது முக்கியம் இல்ல, விசில் வந்து என்னைக்குமே தொடர்ந்து அடிக்கணும், அதுதான் முக்கியம். அதுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ல ஒரு பேரை வச்சு ஸ்கேம்ஸ் இந்த மாதிரி நடக்காம நல்லபடியா பண்ணுங்கிறதுக்காக இந்த வீடியோ. அந்த தம்பிக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கோம், அபிஷியல் வெப்சைட்டை கண்டுபிடிக்க சொல்லி. அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா பார்ட் 2ல நம்ம வைட் கோடிங் மூலமா அந்த வெப்சைட்டை வந்து பண்ணி காமிக்கலாம். சரியா?
ஓகே, எனக்கு தெரிஞ்சு நாம நீ கண்டுபிடிச்சு சொல்றதுக்குள்ளேயே இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டென்ட்டுக்காக அவனுக்கு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்குள்ளேயாவது பண்ணு, சரியா? சரி, ஓகே, பை பை.